ஏதேன் தோட்டத்தில் இருந்த மரங்களின் பெயர் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? ஒரே மரத்தின் பெயர் கூறப்பட்டுள்ளது. அதுவும் ஆதாம் புசிக்க வேண்டாம் என்று கூறிய கனியை புசித்த பின். ஹானஸ்டி இஸ் தி பெஸ்ட் பாலிசி, அதாவது நாம் நேர்மையாக இருப்பதே சிறந்தது என்று ஒரு கூற்று தமிழில் உண்டு. நேர்மையாக தன் தவறை ஒத்துக்கொள்ளாததால் முன் தவறிலும் பின் தவறு அதிகமான அழிவுக்கு நேராக நம்மை வழிநடத்தியது எப்படி என்பதுதான் இன்றைய தியானம். வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக கேட்கும் உங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறோம். அவ்வப்பொழுது நீங்கள் எங்களோடு தொடர்பு கொண்டு பகிர்ந்து கொள்ளும் வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். உங்கள் மூலமாய் வேத ஆராய்ச்சிக்கு அறிமுகம் செய்யப்பட்ட பலர் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பாரத்தோடு தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். இதற்கு முந்தைய நிகழ்ச்சியில் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்களை கற்றுக்கொண்டோம். அந்த வேத பகுதியில் சாத்தான் வழக்கமாக இப்படி தந்திரமாக மனிதனை சோதிக்கிறான் என்று படித்தோம். அதே வழிமுறைகளைத்தான் இன்றும் அவன் பயன்படுத்துகிறான். முதலாவது கண்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறான். இரண்டாவதாக மனதை கவரும் ஒரு காரியத்தை பற்றி கூறுகிறான். இறுதியாக ஆவிக்குரிய வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றும்படி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் செல்ல வழி நடத்தி விடுகிறான். எனவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலும் நாம் விழிப்புள்ளவர்களாக இருக்கவும் பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு பிசாசை அடையாளம் கண்டு அவனுக்கு எதிர்த்து நிற்கவும் கவனமாக இருக்க வேண்டும். இன்று நாம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் வரைக்கும் கற்றுக்கொள்ளப் போகிறோம். தேவன் ஆதாமிடம் தோட்டத்தின் எல்லா விருட்சங்களையும் கனியை புசிக்கலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கும் அந்த ஒரு மரத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று கூறியிருந்தார். ஆனால் ஏவாள் தனியாக இருந்த நேரத்தில் சாத்தான் ஏவாளை ஏமாற்றி அந்த கனியை பறித்து சாப்பிட வைத்தான். அவள் சாப்பிட்டது மட்டுமல்ல, தன் கணவனுக்கும் அதை கொடுத்தாள். அவனும் சாப்பிட்டான். தொடர்ந்து அங்கே என்ன நடக்கிறது பாருங்கள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். இங்கே அவர்கள் இருவரின் கண்களும் திறக்கப்பட்டது என்று வாசிக்கிறோம். இது அவருடைய மனசாட்சியை குறிக்கிறது. மனிதன் பாவம் செய்யும் முன்னதாக அவனுக்கு மனசாட்சி இல்லை. அவன் நிரபராதி, குற்றமற்றவன் என்பது தீமையை அறியாத ஒரு நிலைமை. மனிதன் மனசாட்சியை உண்டாக்கவில்லை. நம்மை குற்றம் சாட்டும் ஒருவன் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இப்பொழுதும் வாழ்கிறான். கல்லூரி பேராசிரியரான ஒரு கிறிஸ்தவ மனோதத்துவ நிபுணர் இவ்வாறு கூறியிருக்கிறார். குற்ற மனசாட்சி என்பது ஒரு மனிதனுடைய உடலிலே அவனுடைய வலது கையைப் போல முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கிறது. மனோதத்துவ வழிகளினாலே ஒரு மனிதன் தன் குற்ற மனசாட்சியிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாது என்று கூறுகிறார். அடுத்ததாக ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நான் வாசிப்பது என்ன? அவர்கள் தங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். ஏதேன் தோட்டத்தில் இருந்த எந்த மரத்தின் பெயரும் நமக்கு கூறப்படவில்லை. பெயர் சொல்லி கூறப்பட்டுள்ள ஒரே மரம் அத்தி மரம் என்பதை நீங்கள் எப்பொழுதாவது கவனித்திருக்கிறீர்களா? நன்மை தீமை அறியத்தக்க கனியை கொண்ட மரம் ஒரு ஆப்பிள் மரம் அல்ல. அது என்ன மரம் என்று நமக்கு சொல்லப்படவில்லை. ஆதாமும் ஏவாளும் தங்கள் நிர்வாணிகள் என்று அத்தி இலைகளை அறையிலே கட்டி கொண்டார்கள். ஆனால் அது அவர்கள் பாவத்தை மூடவில்லை. அவர்கள் தங்கள் பாவத்தை ஒத்துக்கொள்ள ஆயத்தமாக இல்லை. அதை மறைக்க முயற்சி எடுத்தார்கள் என்று நாம் சொல்லலாம். அவர்கள் தங்கள் இழந்த நிலைமையை ஒப்புக்கொள்ள ஆயத்தமாகி அந்த நேரத்திலேயே கர்த்தரை தேடி இருப்பார்கள் என்றால் அது மிக வித்தியாசமான ஒரு காரியமாய் மாறியிருக்கும். இன்றைய மனிதனின் நிலைமையும் இப்படியே இருக்கிறது. சமயம் என்னும் பெயரிலே மனிதன் பின்பற்றி செல்லும் சடங்குகள் எல்லாமே இதே போலத்தான் இருக்கிறது. மனிதன் தன் குற்ற உணர்வை எடுத்து போடுவதற்காக ஆலயங்களிலே வந்து சடங்காச்சாரங்களை பின்பற்றி சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்கிறான். சன்மார்க்க வாழ்க்கை மனிதனை விடுதலை செய்யாது. இந்த இடத்திலே மற்றும் ஒரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து தனது ஊழிய காலத்திலே ஒரு அத்தி மரத்தை சபித்தார் என்பது உங்களுக்கு நினைவில் இருக்கிறதா? மேலும் அத்தி மரத்தை போல அந்த நாட்களிலே செயல்பட்டு வந்த சமயத்தை, சடங்காச்சாரங்களை அவர் கண்டித்தார். சமயம் என்பது பாவத்தின் மீது போடப்படும் ஒரு போர்வையாகவே அதை மூடத்தான் பயன்படுத்தப்படுமே ஒழிய அது மனிதனின் பாவத்தை அவனை விட்டு நீக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவிடம் வரும் மனிதனுக்கு மட்டும் பாவ மன்னிப்பு உண்டு. இந்த சோதனையில் சாத்தான் மனிதனின் ஆத்மாவுக்கும் கடவுளுக்கும் இடையிலே வர விரும்பினான். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டும் என்றால் அவன் மனிதனை கடவுளை சார்ந்திருக்கும் நிலைமையிலிருந்து பிரித்து
மனிதனை தன் பக்கம் சேர்த்து கொள்ளவும் மனிதனின் கடவுளாக தான் மாறுவதற்கும் விரும்பினான் என்று சொல்லலாம். அன்று மாம்சத்திற்கு அடுத்த சோதனை அவனுக்கு கவர்ச்சிகரமாக இருந்திருக்காது. அன்று சாத்தான் ஏவாளுக்கு கொடுத்த சோதனை திருடும்படியாகவோ பொய் சொல்லும்படியாகவோ பொருளாசை கொள்ளும்படியாகவோ சோதிக்கவில்லை. மனிதன் தேவனுடைய வார்த்தையை சந்தேகிக்கும்படியாகவே சோதிக்கப்பட்டான். ஒரு பணக்கார வாலிபன் ஒருவன் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். இயேசு அவனிடத்தில் உனக்குரியவைகளை விற்று தரித்திரருக்கு கொடுத்துவிட்டு என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். ஆனால் அவனை குறித்து அதற்கு பின் நான் வேதத்திலே வாசிக்கிறதே இல்லை. ஏன்? அவன் இயேசுவை பின்பற்றி வரவில்லை. அதற்கு காரணம் என்ன? அவன் தேவனை விசுவாசிக்கவில்லை. அவன் தேவனை விசுவாசித்திருப்பான் என்றால் அவர் சொன்னபடியே தனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடுத்துவிட்டு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வந்திருப்பான். பிரியமான சகோதரனே, சகோதரியே, பல சமயங்களிலே நமக்கும் வரும் சோதனை தேவனை நாம் விசுவாசித்திருக்கும் காரியங்களில் நம்முடைய நம்பிக்கையை சிதற பண்ணுவதே பிசாசின் நோக்கமாயிருக்கும். இயேசு கிறிஸ்து சொன்ன ஊமை ஒன்றிலே களைகளை பற்றி அவர் பேசுகிறார். அந்த களைகள் என்பது தேவனை விசுவாசியாதவர்களை குறிக்கிறது. சாத்தானுடைய தந்திரமான வழிமுறைகளை கவனியுங்கள். முதலாவதாக ஏவாள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதாக கண்டாள். இரண்டாவதாக அது பார்வைக்கு இன்பமும், மூன்றாவதாக புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்கிறது என்று கண்டாள். கவனித்தீர்களா? சாத்தான் வெளிப்புறத்திலிருந்து உள்நோக்கி செல்கிறான். ஆனால் தேவன் மனிதனுடைய இருதயத்திலிருந்து ஆரம்பித்து வெளியே அவனுடைய முழு வாழ்க்கையும் மாற்றி அமைக்கிறார். சமயத்தை நீங்கள் வெளிப்புறத்திலிருந்து துடைத்து தூக்கி வீசி எறிந்து விடலாம். ஆனால் தேவன் சமயத்திலிருந்து ஆரம்பிக்கிறதில்லை. நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்றால் அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது என்று வெளிப்புற காரியங்களை நீங்கள் மாற்ற வேண்டும் என்று சிலர் சொல்லுவார்கள். தேவன் அப்படி ஒருபொழுதும் சொல்லுகிறதில்லை. உண்மையாகவே உங்களுடைய உள்ளத்திலே மாற்றம் பெறும் பொழுது, இருதயத்தின் ஆழத்திலே நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது, வெளியே நீங்கள் செய்யும் செயல்கள் தானாக மாற்றம் பெறும். தேவன் சமய சடங்காச்சாரங்களிலே இருந்து தொடங்குவதில்லை. கிறிஸ்தவம் என்பது ஒரு சமயம் அல்ல. கிறிஸ்தவம் என்பது கிறிஸ்து என்ற தனி நபரை குறிக்கிறது. அந்த தனி நபரோடு உங்களுக்குள்ள உறவை குறிக்கிறது. எனவேதான் இயேசு கிறிஸ்து எல்லா வேத சாஸ்திரங்களையும் கற்று அறிந்திருந்த நிக்கோதேமு என்ற மனிதனிடத்தில் பேசும்பொழுதும் அவன் பின்பற்றி வந்த சமய சடங்குகள் அவனை ரட்சிக்காது என்பதை அவன் புரிந்து கொள்ளும்படியாக நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொன்னார். மேலும் சமய சடங்குகளை கைக்கொள்வதிலே சிறந்து விளங்கிய மற்றொரு பரிசேயர் கூட்டத்தை பார்த்து இயேசு இவ்வாறு கூறினார். கவனிங்கள், நான் வாசிக்கிறேன். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வரை. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. குருடரான பரிசேயனே, போஜன பான பாத்திரத்தின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தங்களினாலும் நிறைந்திருக்கும். இதே போலத்தான் அன்று ஆதாம் ஏவாளும் தங்கள் பாவத்தை வெளிப்படையாய் சொல்வதற்காக தேவனை தேடுவதற்கு பதில் அத்தி இலைகளை கொண்டு தங்களுக்கு ஒரு உடையை மட்டும் செய்து கொள்கிறார்கள். அன்று அவர்கள் அத்தி இலைகளை பயன்படுத்தியது இன்று மனிதன் சமய சடங்குகளை செய்வதற்கு ஒப்பானதாக இருக்கிறது. உள்ளத்தின் ஆழத்திலே பாவத்தை குறித்த வேதனையோ கவலையோ உண்டாகும் பொழுது கர்த்தருடைய பாதத்திலே வந்து அதை அறிக்கையிடுவதற்கு பதிலாக சமய சடங்குகளால் அந்த குற்ற உணர்வை எடுத்து போட முயற்சிக்கிறார்கள். என்னை கவனித்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை, சகோதரியே, உங்கள் குற்ற உணர்வுகளிலிருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டும் என்றால் உங்கள் பாவத்தை கர்த்தரிடம் அறிக்கை செய்ய வேண்டும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றுதான் இயேசு கூறியிருக்கிறார். தொடர்ந்து அடுத்த 2 வசனங்களை பாருங்கள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8, 9 வசனங்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள்.
அப்பொழுது தேவனாய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். வெறும் பக்தியானது ஒன்றுக்கும் உதவாது. அது உங்களை தேவனிடத்திலிருந்து பிரித்துவிடும். ஆதாம் அவ்வாறே இறைவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டான். அவன் அவரை விட்டு விலகி போனான். தேடி போக வேண்டியவன் தேவனை விட்டு ஓடி போனான். ஆனால் தேவன் மனிதனை தேடி வருகிறார். இன்றும் அவ்வாறு தான் அவர் மனிதனை தேடி வருகிறார். ஆனால் மனிதன் தேவனை தேடுகிறதில்லை. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வசனங்கள் வரை பாருங்கள். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதனால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நான் புசித்தேன் என்றான். கவனித்தீர்களா? இங்கே ஆதாம் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிடவில்லை. தனக்கு அந்த பழத்தை புசிக்க கொடுத்து தன் மனைவியை குற்றம் சாட்டுகிறான். அதாவது பழியை அவள் மீது போடுகிறான். நான் குற்றம் செய்தவன் என்பதை அவன் ஒத்துக்கொள்ளவே இல்லை. இன்றும் கூட அநேகர் இவ்விதமாகவே காணப்படுகிறார்கள். நான் சரியாக செய்தேன், அவர்கள்தான் சரியில்லை என்று சொல்கிற மனப்பக்குவம் பலரிடத்திலே இருக்கிறது. அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் தேவனிடத்திலே வந்து, ஆண்டவரே நான் ஒரு பாவி என்று தேவனிடத்திலே ஒத்துக்கொண்டிருக்கிறீர்களா? இல்லை என்றால் என்னுடைய பாவங்களுக்கு காரணம் அவர்கள்தான் அல்லது இவர்கள்தான் என்று பழியை மற்றவர்கள் மேலே போட முயற்சிக்கிறோமா? சற்றே யோசித்து பார்ப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்கள். அப்பொழுது தேவனாய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். ஆதாம் பழியை ஏவாள் மேல் போட்டது போலவே இப்பொழுது ஏவாள் அவள் செய்த பாவத்திற்கான பழியை சர்ப்பத்தின் மேலே போடுகிறாள். இது இன்றைக்கும் மனிதனுடைய இயற்கை சுபாவமாய் இருக்கிறது. பள்ளியிலோ, கல்லூரியிலோ, அலுவலகத்திலேயோ, ஆஸ்பத்திரியிலேயோ நீங்கள் எங்கு பணி செய்து கொண்டிருக்கிறீர்களோ அங்கே தவறுகளை ஒத்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகளிலே உண்மையில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்கள். அப்பொழுது தேவனாய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். தேவனால் படைக்கப்பட்ட மனிதன் தேவனை விட்டு விலகி போகிறான். எனவே அவன் நியாயம் தீர்க்கப்பட வேண்டியவனாயிருக்கிறான். தேவனால் படைக்கப்பட்ட சர்ப்பம் நீங்கள் நினைப்பது போல அன்று தனது வயிற்றினாலே ஊர்ந்து நெளிந்து செல்லும் ஒரு மிருகம் இல்லை. அது பார்வைக்கு வசீகரமான தோற்றமுடையதாக இருந்திருக்க வேண்டும். எனவேதான் ஏவாள் அதோடு பேசி கொண்டிருக்கிறாள். இன்று இருப்பது போல ஒரு சர்ப்பமாய் அன்று அது இருந்திருக்கும் என்றால் அதை அவள் பொருட்படுத்தி இருக்க மாட்டாள். இன்றும் சாத்தான் மனிதனை வசீகரிக்கக்கூடிய காரியங்களையே தனது ஆயுதமாக பயன்படுத்துகிறான். தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு பின்னரே சர்ப்பம் இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு வந்தது. தேவன் சாத்தான் மீது நியாய தீர்ப்பை கூறினார். அது மனிதனையும் மிக பெரும் அளவு பாதித்தது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் நாம் மனனம் செய்ய வேண்டிய ஒரு வசனம். இது மேசியாவாகிய இரட்சகரின் வருகையை குறித்த முதலாவது தீர்க்க தரிசன வசனம். கவனிங்கள், வாசிக்கிறேன். ஆதியாகமம் 3:15. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இங்கே தேவன் சர்ப்பத்தை பார்த்து பேசுகிறார். உனக்கும் என்பது சாத்தானை குறிக்கிறது. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார் என்பது கிறிஸ்து சாத்தானின் தலையை நசுக்க போகிறார் என்பதை முன்னறிவிக்கிறது. இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அற்புதமான தீர்க்க தரிசன வசனம். இங்கே இறுதியான வெற்றி சொல்லப்பட்டிருந்தாலும் தொடர்ந்து யுத்தம் இருக்கிறது என்பதையும் வெளிப்படுத்துகிறது. இந்த உலகத்திலே நன்மைக்கும் தீமைக்கும் இடையே போர் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே தான் இருக்கிறது. இதைத்தான் வேதத்தின் மீதி உள்ள பக்கங்களிலே நாம் பார்க்கிறோம். இதை குறித்து இயேசு கிறிஸ்துவும் யோவான் 8:44 இவ்வாறு கூறியிருக்கிறார். பாருங்கள், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான்.
சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். இங்கே பிசாசு என்று சொல்லப்பட்டிருப்பது சாத்தானையே குறிக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சாத்தானுடைய பிள்ளைகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை இங்கே இயேசு கிறிஸ்து கூறுகிறார். யோவான் மீண்டும் இந்த போராட்டத்தை குறித்து தனது நிருபத்திலேயும் இவ்வாறு எழுதியிருக்கிறார். கவனியங்கள், வாசிக்கிறேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. இவ்வாறே இந்த உலகத்திலே இன்றைக்கும் ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது. இங்கே 2 விதைகள் இருக்கின்றன. இந்த உண்மையை நமக்கு முன் இந்த வசனம் கொண்டு வருகிறது. இறுதியாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு வெற்றி நிச்சயம். ஆனால் நீண்ட காலம் தொடர்ந்து போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும் என்பதை நாம் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதனும் சோதனைகளை சந்தித்து அதில் வெற்றி பெற வேண்டியது அவசியம். இயேசு இந்த உலகத்திற்கு முதல் முறையாக வரும் முன்னர் வெற்றி என்பது விசுவாசத்தினால் கீழ்ப்படிவதன் மூலமாக கிடைத்தது. இப்பொழுது இயேசு வந்த பிறகு நாம் விசுவாசத்தின் மூலமாக கிறிஸ்துவோடு நம்மை அடையாளப்படுத்துகிறோம். சரி, ரட்சிக்கப்படுதல் என்றால் என்ன? கிறிஸ்துவில் இருப்பதே ரட்சிப்பாகும். சிருஷ்டிப்பின் 3 வரிசைகளிலே மனிதனும் ஒருவனாயிருக்கிறான். தேவதூதர்கள், மனிதர்கள் மற்றும் மிருகங்கள் எல்லாமே தேவனுடைய சிருஷ்டிப்பு. மிருகங்களுக்கு தேர்ந்தெடுக்கும் உரிமை இல்லை. ஆனால் தேவதூதர்களுக்கும் மனிதர்களுக்கும் இந்த உரிமை இருக்கிறது. அவன் தீர்மானம் எடுக்கிறான். அவன் எடுத்த தீர்மானத்திற்கு அவனே பொறுப்புடையவனாய் இருக்கிறான். இங்கே அவள் வித்து என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் கவனிக்க வேண்டும். மனிதனுடைய வித்து என்று சொல்லப்படவில்லை. இது இயேசு கிறிஸ்துவின் கன்னி பிறப்பை குறித்து சொல்லப்படும் ஒரு குறிப்பு. எனவே அவளுடைய வித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனாய கர்த்தர் ஏதேன் தோட்டத்தினுள் வந்து ஆதாமையும் ஏவாளையும் தேடிய பொழுது, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று தேவனே அவனை தேடினார். மனிதன் உண்டாக்கிய சமயங்களிலே மனிதன் கடவுளை தேடுவதை குறித்து நாம் பார்க்க முடியும். ஆனால் பரிசுத்த வேதம் இங்கே அவ்வாறு சொல்லவில்லை. தேவன் மனிதனை தேடி வருவதே ரட்சிப்பு. மனிதன் தேவனை விட்டு ஓடி போய்விட்டான். இப்பொழுது அவர் அவனை நீ எங்கே இருக்கிறாய் என்று தேடி கொண்டு வருகிறாய். இதை குறித்து ஒரு தேவ மனிதர் கூறும் பொழுது அந்த அழைப்பு தேவனுடைய நீதியின் அழைப்பாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த நீதி பாவத்தை கண்டுகொள்ளாமல் விடாது. இது தேவனுடைய துயர அழைப்பின் சத்தம். அது பாவிக்காக வருந்துகிறதா இருக்கிறது. இது தேவ அன்பின் அழைப்பு. அது பாவத்திற்கு மீட்பளிக்கிறதா இருக்கிறது என்று கூறுகிறார். இவைகளை குறித்து தான் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இதில் வரப்போகும் இரட்சகரை பற்றிய வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனிதன் தேவனை தேடுகிறதில்லை, தேவனே மனிதனை தேடி வருவதை வேத புத்தகம் முழுவதும் நாம் பார்க்க முடியும். ரோமர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் என்ன சொல்கிறது? உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. இயேசு என்ன சொன்னார்? கவனியுங்கள், யோவான் 15:16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எனவே நாமும் அப்போஸ்தலனாகிய யோவானோடு கூட சேர்ந்து 1 யோவான் 4:19 அவர் கூறுவது போல, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று கூற முடியும். ஆம் பிரியமானவர்களே, தேவன் மனிதனை தேடுகிறார். அவர் மனிதனுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சாத்தானுக்கும் இடையே நீண்ட யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆதியாகமம் 3:16 பாருங்கள். அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோடே பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்றார். இதுவே பெண்ணிற்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய நியாய தீர்ப்பு. வேதனை இல்லாமல் அவள் குழந்தையை இந்த உலகத்திலே பெற்றெடுக்க முடியாது. இது இன்றைக்கும் உண்மையான ஒரு காரியமாக இருக்கிறது. ஒரு வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை கொண்டு வரும் ஒரு காரியம். குடும்ப வாழ்க்கையின் சந்தோஷம் வேதனையின் வழியாகவே வருகிறது. தொடர்ந்து வாசிக்கிறேன் பாருங்கள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வரை. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும்,
நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். இதுதான் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட நியாய தீர்ப்பு. இப்பொழுது மனிதனுக்கு மரணம் வருகிறது. மரணம் என்றால் என்ன? சரீர மரணம் என்பது மனிதனை, அவனுடைய ஆவியை, ஆன்மாவை உடலிலிருந்து பிரிப்பதாகும். பிரசங்கி 12:7 இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகும். இப்படி வாசிக்கிறோம். மனிதன் இறுதியாக தேவனுக்கு பதில் கூற வேண்டியவனாக இருக்கிறான். அவன் ரட்சிக்கப்பட்டவனாக இருந்தாலும் ரட்சிக்கப்படாதவனாக இருந்தாலும் அவன் தேவனுக்கு பதில் கூற வேண்டும். ஆதாம் அந்த கனியை சாப்பிட்ட நாளில் மரிக்கவில்லை. அதன் பின் 900 ஆண்டுகளுக்கும் மேலாக அவன் வாழ்ந்தான். ஆதாம் கீழ்ப்படியாமல் போன அடுத்த நிமிடத்திலே ஆவிக்குரிய மரணத்தை அடைந்து விட்டான். அவன் தேவனை விட்டு பிரிக்கப்பட்டு விட்டான். ஆம், மரணம் என்பது பிரிக்கப்படுதல். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதும் பொழுதும் அவர்கள் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்தார்கள் என்று கூறியிருக்கிறார். இது அவர்களின் உடல் மரணத்தை குறிக்கவில்லை. அவர்கள் தேவனிடத்திலிருந்து ஆவியில் பிரிக்கப்பட்டார்கள். இயேசு கூறிய மனம் திரும்பிய மைந்தனின் கதையிலே இளைய குமாரன் திரும்பி வந்தபொழுது தகப்பன் மூத்த குமாரனை பார்த்து இப்படித்தான் சொன்னார், என் குமாரனாய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்று சொல்கிறார். இங்கே அந்த இளைய மகன் மரித்தான் என்றால் பொருள் என்ன? சரீரத்தில் அல்ல, ஆத்மாவிலே தந்தையனிடத்திலிருந்து அவன் பிரிக்கப்பட்டிருந்தான். மேலும் இயேசு கிறிஸ்து மார்த்தாளை பார்த்து யோவான் 11:25 இப்படித்தான் கூறியிருக்கிறார், நானே உயிர்த்தெழுதும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இங்கேயும் மரணம் என்பது ஆவிக்குரிய மரணத்தை குறிக்கிறது. அதாவது தேவனை விட்டு பிரிக்கப்பட்டிருப்பது. ஆதாம் அந்த கனியை சாப்பிட்ட மாத்திரத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மரித்து போனான். எனவேதான் அவன் தேவனை விட்டு ஓடி மறைந்தான். தன்னை மூடிக்கொள்ள அத்தி இலைகளை உண்டு பண்ணினான். ஆதியாகமம் 3:20 பாருங்கள். ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் அவள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள். இவ்வாறு கூறப்பட்டிருப்பதால் காயினும் ஆபேலும் ஏதேன் தோட்டத்திலே பிறந்தார்கள் என்று பொருள் அல்ல. ஆதாம் ஏவாளின் வீழ்ச்சிக்கு பின்னரே அவர்கள் பிறந்தார்கள் என்பது உறுதி. ஆதியாகமம் 3:21 பாருங்கள். தேவனாய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். தேவன் தோல் உடைகளை அவர்களுக்கு கொடுத்தார் என்றால் ஒரு விலங்கு கொல்லப்பட்டிருக்க வேண்டும். இதுவே பலியின் ஆரம்பம் என்று கடவுள் மனிதனுக்கு தெளிவுபடுத்தினார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவர்கள் உடுத்தியிருந்த அத்தி இலைகளை தேவன் நிராகரித்தார். எனவே தோலாலான உடைகளை அவர்களுக்கு கொடுத்தார். ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேற பொழுது அவர்கள் இரத்தம் சிந்தி கொடுக்கப்பட்ட பலியை பார்த்தார்கள். அவர்கள் திரும்பி பார்த்த பொழுது மோசேக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள கிருபாசனத்திலே கடவுள் அனுமதித்ததை அவர்கள் சரியாய் கண்டார்கள். 2 கேருபீன்கள் அங்கிருந்த இரத்தத்தை பார்த்தன. அதுவே தேவனை நோக்கி செல்லும் வழி. அத்தி இலைகளை அகற்றி தோல் உடையை தேவன் கொடுத்ததிலிருந்து 4 பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவதாக, மனிதன் தேவனை அணுக போதுமான அளவு தன்னை மூடி இருக்க வேண்டும். உங்கள் நற்செயல்களின் அடிப்படையிலே நீங்கள் கடவுளிடத்திலே வர முடியாது. நீங்கள் இருப்பது போலவே ஒரு பாவியாக அவரிடத்திலே வர வேண்டும். இரண்டாவதாக, அத்தி இலைகளை தேவன் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது அவர்களாலேயே தயாரிக்கப்பட்டது. எனவே அதை தேவன் ஏற்றுக்கொள்ள முடியாது. மூன்றாவதாக, தேவனே அந்த உடையை கொடுக்க வேண்டும். நான்காவதாக, இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலம் மட்டுமே இந்த உடையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய கோபத்திற்கும் தனக்கும் இடையில் மனிதனுக்கு ஒரு பதில் ஆள் தேவையாய் இருக்கிறது. எந்த நாளிலும் மனிதன் இதை குறித்து சிந்திக்க வேண்டும். ஒருவர் இவ்விதமாய் ஜெபிக்கிறார், கவனியுங்கள். அவன் சாதிப்பதற்காக வலிமை வேண்டும் என்று ஜெபித்தான். ஆனால் அவன் கீழ்ப்படிவதற்காக பலவீனமாக்கப்பட்டான். அவன் பெரிய காரியங்களை செய்வதற்காக ஆரோக்கியத்திற்காக ஜெபித்தான். ஆனால் அவன் சிறந்த காரியங்களை செய்வதற்காக அவனுக்கு பலவீனம் கொடுக்கப்பட்டது.
அவன் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள செல்வத்துக்காக ஜெபித்தான். அவன் ஞானவானாக அவனுக்கு தரித்திரம் கொடுக்கப்பட்டது. அவன் மனிதர்களின் புகழ்ச்சியை பெற அதிகாரத்திற்காக ஜெபித்தான். தேவன் தனக்கு தேவை என்பதை உணர அவனுக்கு பலவீனம் கொடுக்கப்பட்டது. அவன் வாழ்க்கையை அனுபவிப்பதற்காக எல்லாவற்றிற்காகவும் ஜெபித்தான். ஆனால் எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்காக அவனுக்கு ஜீவன் கொடுக்கப்பட்டது. அவன் நம்பியிருந்த அல்லது கேட்ட எதையுமே பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவன் ஜெபம் பதிலை பெற்றிருந்தது. அவன் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டான். தேவனுக்கு முன் நாம் பாவிகள் என்பதை ஒத்துக்கொள்ளும் பொழுது அவருடைய ரட்சிப்பு நமக்கு கிடைக்கிறது. தொடர்ந்து ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வரை பாருங்கள். பின்பு தேவனாய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரைப் போல் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருவின்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். ஒரு காரியத்தை குறித்து நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். தேவன் மனிதனை நித்தியமாக பாவத்திலே வாழ்ந்துவிட விட்டுவிடவில்லை. நம்மையும் அவ்வாறு அவர் விட்டுவிடவில்லை. இங்கே தேவன் வழியை அடைத்து விட்டார் என்றால் அதற்கு அர்த்தம் என்ன? ஜீவனுக்கு போகிற வழி இன்னும் திறந்தே இருக்கிறது. மனிதன் தேவனிடத்திலே வரலாம். ஆனால் அந்த வழி இப்பொழுது ஜீவ விருட்சத்தின் மூலமாக இல்லை. ரட்சிப்பானது பலியின் மூலமாக வர வேண்டும். மனிதன் திரும்பி பார்க்கும் பொழுது அங்கே இரத்த பலி செலுத்தப்பட்டிருந்தது. நமக்காக இரத்தம் சிந்தி பலி கொடுத்தவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே. கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். அப்பொழுது நீங்களும் உங்கள் வீட்டாலும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதிக்கு விலகி எங்கே ஒளிந்து கொண்டார்கள்? ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதிக்கு விலகி எங்கே ஒளிந்து கொண்டார்கள்? ஆப்ஷன் ஏ, அத்தி மரத்தில். ஆப்ஷன் பி, தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே. ஆப்ஷன் சி, ஆற்றங்கரையில். இன்றைய நாளின் நிகழ்ச்சி மூலம் நம்மை தமது உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிற தேவன் உங்களோடு பேசியிருப்பார் என்று நம்புகிறேன். நேரே நாம் நம்முடைய நிலையை உணர்ந்து அவரிடத்தில் நம் பாவத்தை அறிக்கை செய்யும் போது தேவன் நம் மீது நிச்சயம் இரக்கம் பாராட்டுவார். நம் ஆதி பெற்றோர் அதை செய்யாமல் தவறை பிறர் மீது, ஏன் ஆண்டவர் மீதே போட முயன்ற போதுதான் ஆவிக்குரிய மரணம் அடைந்து ஆண்டவரை விட்டு பிரிக்கப்பட்டனர், தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டனர். இன்றும் அன்பின் ஆண்டவரின் கிருபையை உணர்ந்து நம்முடைய பாவங்களை அவரிடம் கூறி அவரின் இரக்கத்திற்கு கெஞ்சும் போது ஆண்டவர் நிச்சயம் நம்மை ஏற்றுக்கொண்டு நித்திய ஜீவனை நமக்கு தருவார். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். ஏசாயா 42:16 பின்பாகம்.